இங்கே கவர்னரை பிடிச்சி தொங்காமல் மத்திய அரசை பிடிச்சி திட்டாமல் இவர்கள் பெய்த சாதனையை சொல்லுங்க. கலைஞர் உரிமை தொகை கொடுத்தான்னு யார் இப்படி காசில் கொடுத்தாரு, நம்ம காசை கொடுத்து நம்மள்கிட்டே வாங்கி நீ கடனை ஏற்றி வச்சிருக்காரு. காலங்காத்தில் சாப்பாடு போடுறேன், எவன் உனக்கு சாப்பாடு காலங்காத்தில் 7 மணிக்கெலாம் சாப்பாடு போட்டு உங்களுக்கு யார் கேட்டது? என்ன எந்த டிஜிட்டல் வேர்ல்டில் வாழ்ந்து நிற்கிறீங்க? இப்போ நாங்கள் சாப்பாடு போடுறோன்றீங்களே, இன்னும் மக்களை கையேந்திர நிலைமைக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க. இதெல்லாம் ஒரு முரண்பாடின் உச்சமாக இருக்கா இல்லையா? நாங்கள் கேட்குறது கரண்ட் பில்லை குறை. நீங்கள் 30 ரூபா கட்டின கரண்ட் பில்லை இன்றைக்கி எவ்வளோ கட்டுறோம்? 100 ரூபா கட்டுறோம். கிட்டத்தட்ட 64% ஏற்றி வச்சுருக்கீங்க. 100 ரூபா கட்டின வட்டி வீட்டு வரியை இன்றைக்கி 300 ரூபா கட்டணும். 200% ஏற்றி வச்சுருக்க. இன்றைக்கி பால் விலை, தயிர் விலை, மோர் விலையை நேற்று ஏற்றிட்டீங்க. ஜிஎஸ்டி இறங்கினாலும் நீ மோர் விலை பாலுக்கு 3 ரூபா குறைக்கிறேன்னு குறைச்சிட்டு மோர், தயிர், வெண்ணெய், ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் தாறுமாறாக ஏற்றி வச்சுருக்கீங்க. போக்குவரத்தில் ஏற்றி வச்சுருக்கீங்க. நீங்கள் ஏற்றாத துறை என்ன துறை இருக்குது சொல்லுங்கள்? முத்திரத்தாள் ஏற்றி வச்சுருக்கீங்க. வீடே வாங்க முடியாது. வீடு வாங்கினா நீங்கள் அதுக்கு தனியாக ஒரு லோன் போட்டு அந்த முத்திரத்தாளை நீங்கள் பதிவு பண்ணணும். அந்தளவு முத்திரைத்தாள் ஏற்றி வச்சுருக்கீங்க. பத்திரப்பதிவுத்துறை அதிக வருமானம் வருதுன்னு போடுறாங்க. ஆமாம், முத்திரைத்தாள் அப்படி தாங்க. நீங்கள் வீடு ஒன்று வாங்கினீங்கன்னா அந்த இன்னொரு ஒரு வீட்டில் ஒரு பாகத்தை விற்று தாங்க நீங்கள் ரீச் பண்ண முடியும். அப்படி தாங்க நீங்கள் ரேட்டை ஏற்றி வச்சுருக்கீங்க.